ஹலோ யூவர்ஸ், நம்மளோட சேனல் வந்து ஆன்லைன் கேமிங் வீடியோ, அப்புறம் வந்து டிடிஎஸ் அமௌண்ட், ஆன்லைன் கேமிங் டிடிஎஸ் அமௌண்ட், அப்புறம் இன்கம் டேக்ஸ், அப்புறம் ஃபேண்டசி ஃபோர்ஸ், இது சம்மந்தமான வீடியோக்கள்லாம் நம்மளோட சேனலில் வரும். அதனால் வீடியோ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்மளோட சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம வந்து அப்டேட்டில் என்னென்ன நியூஸ்லாம் வருதோ ஆன்லைன் கேமிங்கை பற்றி, அப்புறம் டிடிஎஸ் பற்றி, ஆன்லைன் கேமிங் டிடிஎஸ் பற்றி, அப்புறம் இன்கம் டேக்ஸ், இது சம்மந்தமான ரிலேட்டடாக நம்மளுக்கு என்னென்ன நியூ அப்டேட் வருதோ எல்லாமே நம்மளோட சேனல் வந்து இனிமேல் வந்து வரும். அதனால் நீங்கள் வந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன பற்றி, இப்போ ஆன்லைன் கேமிங் வந்து பேனில் இருக்குது, அது எல்லாத்துக்குமே தெரியும். இது இன்னும் ஒரு சரியான முடிவு இன்னும் வரல. எல்லா கேமுமே மேக்ஸிமம் வந்து ஃப்ரீ கான்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட் மூலமாக அவங்க ரெவன்யூ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து இதோட ஹியரிங் வந்து நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து March 11, அது எல்லாத்துக்குமே தெரியும். அதுலேயும் ஃபுல்லாக ஹியரிங் நடக்குமாங்கிறது டவுட்டில் தான் இன்னும் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, இன்னுமே கவர்மெண்ட்லேருந்து ரூல் இன்னும் சரியான ரூல் இன்னும் வரல. பேன் பண்ணதோட சரி, அதுக்கப்புறம் 1 மந்த் 2 மந்த்து 15 டேஸ் 14 டேஸ் சொல்லிகிட்டே தான் இருக்காங்களே தவிர கவர்மெண்ட்டில் என்ன ரூல் வந்து இன்னும் அமல்படுத்தப்படலை. சரிங்களா? அதனால் இதுக்கு ஒரு முடிவும் சரியாக வரல. கோர்ட்லேயும் கேஸ் போய்கிட்டுருக்கு. அது வந்து ஒரே வாய்தான்னு போய்ட்டுருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா ஒரு ஹியரிங்கில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 50 to 30 மினிட்ஸ் வாக்குவாதங்கள் போய்கிட்டு இருந்தால் தான் அதோட ரிசல்ட்டு உடனே வரும். இது வரைக்கும் அப்படி ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே கூட எதுலையுமே போனது இல்லை. ஒரு 2 டைம் மட்டும் தான் போயிருக்கு, அதுவும் 5 நிமிஷம் கீழே தான். அதில் என்ன போயிருக்குங்கன்னா, ஒன்லி வந்து அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அப்புறம் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஆன்லைன் கேமிங்கில் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு வாக்குவாதம் போயிருக்கு. அதே மாதிரி கேமிங் சைட்லேருந்து இதில் நிறைய பேர் பெனிஃபிட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் போயிருக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பெருசாக ஒரு சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு March 11லேயும் ஒரு 50 மினிட்ஸ்க்கு மேலே நடந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு இதில் நமக்கு ரிசல்ட் வந்துடும். நெக்ஸ்ட் அந்த மந்த்து எண்டுக்குள்ளே ரிசல்ட் வந்துடும். ஏன்னா ஐபிஎல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது, மந்த் எண்டில் ரிசல்ட் வந்துடும். வாய்தா அப்படின்னு போயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். நெக்ஸ்ட் வாய்தான்னு போயிடுச்சுன்னா கஷ்டம். அட்லீஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ்க்கு மேலே வாக்குவாதம் நடந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஹியரிங் போச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒரு ரிசல்ட் வந்துடும். வருமா வராதா என்ன ஏது முடிவு தெரிஞ்சிடும். பட் அது இன்னும் நடக்காதனால போய்கிட்டுருக்கு. பார்க்கலாம், March 11 ஏதாவது அப்டேட் வந்தால் நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் வந்து டிடிஎஸ் அமௌண்ட், ஆன்லைன் கேமிங்கில் டிடிஎஸ் அமௌண்ட்லாம் பற்றி அப்டேட் வரும். அதில் டிடிஎஸ் அமௌண்ட்லாம் கிளைம் பண்ணுறதை பற்றி அப்டேட் வரும். அதனால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து March 11க்கு அப்புறம் 11ல் அன்னைக்கு ஹியரிங் நடந்துச்சுன்னா அதுக்குள்ளே அப்டேட் அன்றைக்கி நைட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சேனல் வந்து டிடிஎஸ் பற்றி, அப்புறம் ஃபேண்டசி போச்சு பற்றி, அல்லது வேறு இன்கம் டேக்ஸ் ஃபைலிங், அதாவது அதில் டிடிஎஸ் அமௌண்ட்டு, ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம சேனல் வந்து அப்டேட் வந்துட்டுருக்கோம். அதனால் சேனல் வந்து நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இது ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான், சேனல் தான் ஃபஸ்ட்டு வீடியோ. அதனால் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான், லைட்டாக ஒரு இது. ஓகேங்களா? அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே.